ஹாய், நான் டாக்டர் Joe Kaushik, Andrologist. இங்கே கேர்லன் ஜான் ஹாஸ்பிட்டல் நாகர்கோயிலில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற ஒரு கொஸ்டினான Penile Implant பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இம்ப்ளாண்ட்டோட அன்பாக்சிங்கை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் Penile Implant. இது வந்து மேட் இன் சுவிட்சர்லாண்ட். இந்த இம்ப்ளாண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இம்ப்ளாண்ட்டை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த Penile Implant. இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேலியபிள் ராட். இதே மாதிரி இன்னொரு ராட் இருக்கும். இந்த ஃபேக்டர்ஸ் தான் இதோட எக்ஸ்டெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ளாண்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த இம்ப்ளாண்ட் வந்து ஒரு ஹைட்ரோஃபிலிக் கோட்டிங் இருக்குது. அதாவது நம்ம இதை வந்து எந்த ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷனில் போடுறோமோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இதில் அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ நம்ம இதை வந்து பேஷண்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேஷண்ட்ஸுக்கு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் அலர்ஜி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை விட்டுட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கம்பேட்டிபிளாக இருக்குமோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷனில் இந்த இம்ப்ளாண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ், இந்த இம்ப்ளாண்ட்டுக்குள்ளே ஒரு சில்வர் ராட் இருக்கும். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இந்த இம்ப்ளாண்ட்டை மடக்கி வைக்கிறோம் அப்படின்னா அது மடக்கி வச்சுருக்க அதே பொசிஷனில் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ நான் என்கிட்ட இன்னொரு டெமோ இம்ப்ளாண்ட் இருக்குது, அதை காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட். இதுதான் இந்த சில்வர் ராட் அந்த இம்ப்ளாண்ட்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் இப்போ இதை அப்படி மடக்கி வைக்கிறேன். அந்த இம்ப்ளாண்ட் அப்படியே மடக்கி வைக்கிற பொசிஷனில் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம இதை நேராக்கிட்டோன்னா நம்ம பீனிஸும் நேராக இருக்கும். ஸோ உங்களுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். இதை மடக்கி வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம இந்த இம்ப்ளாண்ட்டை நம்ம அண்டர்வேருக்குள்ளே மறைச்சி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷர்ட்டு அதெல்லாம் டக்கின் பண்ணும்போது வெளியே யாருக்குமே இதை பற்றி தெரியாது. இன்னொன்று, இந்த இம்ப்ளாண்ட் வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக்லாம் போகும்போது இது ரெகக்னைஸ் ஆகாது. அதே மாதிரி எம்ஆர்ஐ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்கேன் எடுக்கும்போதும் இதனால் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது.